ஹலோ மக்களே, வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு மறைஞ்சதுக்கப்புறம் தான் வயலை விட்டு போகிறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் புள்ளக்குட்டி இருக்குதுங்க. அவங்களுக்கு சமைச்சு அவங்கள ஸ்கூல் அனுப்புறதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆயிடுது. அதுக்குள்ளே நம்ம வயலுக்கு வந்தோம்னா பல்ல காமிச்சிட்டு நம்மளுக்கு சூரியனும் பார்த்திங்க அப்படின்னா வெயிலை கொண்டுட்டு வந்துடுது. நம்ம என்னங்க பண்ண முடியும்? இயற்கையை யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. நம்ம வேலையை நம்ம தானங்க பார்த்தாகணும். அதனால் களைக்கட்டை எடுத்துகிட்டு நேற்றுக்கு வெட்டின களை மீதி கிடந்துச்சுங்க. அந்த களையை வெட்டிட்டு தான் இன்றைக்கி போகணும்னு சொல்லிட்டு நம்ம வெட்ட ஆரம்பித்தாச்சுங்க. பார்த்திங்க அப்படின்னா அந்த கத்திரியில் நம்ம ஊடு பயிராக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மரவள்ளி இது எல்லாமே நட்டிருக்கோங்க. இந்த ஊடு பயிர் விவசாயங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு செலவுக்காக மட்டும்தாங்க போடுறது. மற்றபடி விற்பனைக்காக நம்ம கத்தரியை மட்டும்தாங்க நம்ம பராமரித்து விற்பனைக்காக அனுப்புகிறது. நம்ம வீட்டு செலவுக்காக ஊடுபயிர் வந்துட்டாவே நம்மளுக்கு போதுமானது தானேங்க. அதனால் நம்ம ஊடுபயிர் விவசாயங்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிடுவோங்க. பார்த்திங்க அப்படின்னா களையும் வெட்டி முடிக்கிற சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா வெயில் பார்த்திங்கன்னா அதிகமாக காலையில் ஒரு 9-10 மணிக்கெல்லாம் வெயில் அதிகமாக தாக்கிருச்சுங்க. இருந்தாலும் நம்ம களையை விட்டுட்டு போகக்கூடாதுல்ல. ஏன்னு பார்த்திங்கன்னா ஈரம் காஞ்சு போயிடும். இந்த மண் பார்த்திங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வெட்டினாதாங்க அந்த களைக்கட்டில் நம்ம வெட்டும் போதே மண் 2 பக்கமும் போய் விழுகணும் சரிசமமாக. அப்படி பார்த்திங்க அப்படின்னா கட்டி கட்டியாக பேர்ந்துச்சுன்னா அதில் உள்ள பில்லு புல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டியில் இருந்துச்சுன்னா மறுபடியும் தண்ணி பாய்ச்சும் போது அந்த பில்லு வந்துடுங்க. அதனால் நம்ம பதத்தோடு களையை வெட்டி பராமரிக்கணுங்க. பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே களையும் வெட்டி முடிச்சாச்சுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிருங்க மக்களே. நன்றி, வணக்கம். நாளை ஒரு வீடியோடு பார்ப்போம்.